ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. இது உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், புலாவ் இது கூட வச்சு சாப்பிட்டா உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம என்ன பண்ணோம், ஒரு கடாயை வச்சு ஜீரகம், கடுகு, பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிடுங்க. அது வணக்கின பிறகு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வணக்கிடணும். அது கூட தக்காளி சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் உப்பு தேவைக்கு சேர்த்து நல்லா அது நல்லா குழைய வணக்கிடுங்க. வணக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. இடித்து சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இது மாதிரி பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். அந்த ஸ்மெல், இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிறதுக்கு நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக, பச்சை பட்டாணி எடுத்து அதை சேர்த்து நல்லா வணக்கின பிறகு மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு வேக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்த பிறகு அதையும் சேர்த்து தூள்லாம் உரிச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா அது கூட நல்லா கிண்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடியாருங்க. நல்லா இந்த சாம்பார் சாதம் இது கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். புலாவ் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.